பிக் பாஸ் சீசன் 8ல ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்டாக இருக்கக்கூடிய ஜாக்லின் இப்போ பிக் பாஸ் வீட்டில் பணப்பட்டியை வச்சாங்கன்னா எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளிவந்துருக்குது. அதோட விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்திய பிக் பாஸ் வரலாற்றிலேயே இந்த பிக் பாஸ் ஆரம்பித்ததுலேருந்து எல்லா வாரமும் நாமினேட் செய்யப்பட்டு காப்பாற்றப்பட்ட ஒரே நபர் ஜாக்லின் தான் அப்படிங்கிற பெருமையை இப்போ ஜாக்லின் வாங்கியிருக்காங்க. இந்த விஷயத்த வீட்டுக்குள்ளே வைல்ட் கார்டாக வந்திருக்கக்கூடிய ரவீந்தருமே கன்வே பண்ணியிருந்தார். அப்படிப்பட்ட ஜாக்லின் ஒரு வாரமும் நாமினேட் செய்யப்பட்டு காப்பாற்றப்பட்டு வந்துட்டு இருந்தாலும் ஃபினாலே அப்படின்னு பார்க்கும்போது முத்துக்குமரன், சௌந்தர்யா, தீபக், அருண், விஜய் விஷால் இவங்க எல்லாரையும் கடந்து ஃபினாலே வீக்குக்கு போனாலும் ஃபினாலே ஸ்டேஜ் ஏற முடியுமா அப்படிங்கிறது இங்கே பல பேரோட கருத்தாக இருக்குது. அவங்க ஏறவே மாட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது இவங்களோட ஓட்ஸ் எவ்வளோ வருது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஃபினாலே வீக்குக்கு ஜாக்லின் போயிருந்தாலும் டாப் 3யோட ஃபைனலிஸ்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக அது முத்துக்குமரன், தீபக், சௌந்தர்யா அப்படிங்கிற மாதிரி டாக்ஸ் போயிட்டுருக்கு. ஃபினாலே வீக்குக்கு போனாலும் ஜாக்லின் ஃபினாலே ஸ்டேஜ் ஏறுறது கஷ்டம்தான் அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான டிஸ்கஷன் இப்போ போயிட்டுருக்கு. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஜாக்லின் எடுக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட்டான மூவ் என்னவாக இருக்கும் அப்படின்னா, ஃபினாலே வீக்குக்கு போனாலும் நம்ம ஃபினாலே ஸ்டேஜ் ஏற போகிறது கிடையாது, ஒன் ஆஃப் த ஃபைனலிஸ்ட் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிட்டோம். ஒருவேளை ஃபினாலே வீக்கில் பொட்டி வச்சாலும் சரி, இல்லை ஃபினாலே வீக்குக்கு முன்னாடி இந்த வாரம் பொட்டி வச்சாலும் சரி, வரக்கூடிய அமௌண்ட் அவங்களுக்கு ஃபேவராக இருக்க பட்சத்தில் அந்த பணத்தோட ஜாக்லின் விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியும், எண்ட் ஆஃப் த ஷோவில் இந்த ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது ஒரு பக்கம் பாப்புலாரிட்டியாக இருந்தாலும் இன்னும் நிறைய பேர் அவங்க டெய்லி பேசிஸில் வாங்கக்கூடிய சம்பளமும் இந்த பிக் பாஸ் முடிஞ்சு கிடைக்கக்கூடிய கேஷ் ப்ரைஸ்க்காக தான் அந்த ஷோவில் கலந்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒருவேளை ஜாக்லின் இந்த ஷோவில் ஒரு 100 நாட்கள் கடந்து வந்ததே பெரிய விஷயம்தான். நான் ஒன் ஆஃப் த ஃபைனலிஸ்ட்டாக வந்துட்டேன், ஃபினாலே வீக்குக்கு போனாலும் என்னால் ஃபினாலே ஸ்டேஜ் ஏற முடியாது, இந்த இடத்துல நான் எடுக்கக்கூடிய ஸ்மார்ட்டான மூவ் என்னன்னா பணப்பெட்டி எடுக்கிறதான்னு சொல்லிட்டு ஒருவேளை ஜாக்லின் பணப்பெட்டி எடுத்தாங்கன்னா கட்டாயம் அவங்க ஃபேன்ஸ் வந்து எந்த விதமான அதிருப்தியும் ஆக மாட்டாங்க. அந்த இடத்துல ஜாக்லினோட மூவ் ஒரு கரெக்டான மூவ் அப்படிங்கிற மாதிரி தான் ஜாக்லினுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதே நேரம் இப்போ வீட்டுக்குள்ளே மறுபடியும் வைல்ட் கார்டு கண்டஸ்டண்ட்டாக ரீஎன்ட்ரி கொடுத்துருக்கக்கூடிய ரவீந்தர், சாச்சனா, தர்ஷா குப்தா, சிவகுமார் இவங்க எல்லாருமே இந்த ஷோவை கொஞ்சம் ஸ்பாய்லராக மாற்றுறாங்களா அப்படிங்கிற மாதிரி தோணுது. அதாவது இவங்க தான் வின்னர் அப்படிங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம். கடைசி நேரத்தில் யார் டைட்டில் வின்னர் அப்படிங்கிறத மக்கள் தான் முடிவு பண்ண போகிறாங்க. ஷோவை பார்த்து ஒரு 50 நாட்களுக்கு அப்புறமா இவங்க தான் வின்னர் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுருந்தாலும் கடைசி நேரத்தில் நிறைய விஷயங்கள் மாறலாம். ஆனால் உள்ளே போயிருக்கக்கூடியவங்க எல்லாருமே இவருக்கு இவ்வளோ ஓட் பேங்க் இருக்குது, இவங்களுக்கு இவ்வளோ ஓட் பேங்க் இருக்குது, இவங்க தான் ஃபஸ்ட்டு வருவாங்க, செகண்ட் வருவாங்கன்னு சொல்லிட்டு மக்களோட அந்த சுவாரஸ்யத்தை குறைக்கிற விதமாக, இந்த ஷோவோட சுவாரஸ்யத்தை குறைக்கிற விதமாக பல விஷயங்கள் உள்ள ஷேர் பண்ணுறாங்க. அது மூலயமா என்ன நடக்கும்னா, உண்மையாகவே ரயானுக்கோ, ஜாக்லினுக்கோ, பவித்ராவுக்கோ இவங்கெல்லாம் வந்து அதிகப்படியான ஓட்டு வந்துட்டு இருந்தா கூட அந்த ஓட்லாம் போட்டு வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஓட் பேங்க் குறைஞ்சிரும். அதை தான் இது பிக் பாஸ் ஸ்ட்ரிக்டாக கூட வார்னிங்காக கொடுத்துட்டாரு. இதுக்கப்புறம் வெளியில் இருக்கக்கூடிய வெளி உலக விஷயங்களை வந்து ஷேர் பண்ணுற மாதிரி இருந்தால் மெயின் கேட் ஓப்பன் பண்ணி நீங்கள் வெளில போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி வார்னிங் கொடுத்துருக்காரு. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை ஜாக்லின் பொட்டி எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.